ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோ எங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டியே இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வந்து மெயின் ரீசன் நான் சொல்லிடுறேன், இந்த ஜாப் வந்து எப்படி இருக்கும், இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது, அண்ட் இதில் எப்படி பே அவுட் தராங்க. அண்டு மெயினாக வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கேப்சா ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஜிபே அண்டு நம்மளுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான இதை கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டைப் பண்ணால், அதாவது ஒரு 1000 கேப்சாக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அண்டு வந்து 1000 ரீகேப்சாக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தெரியும். அண்டு வந்து இந்த ஜாப்பை வந்து யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம், ஃப்ரீ தான். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் யாருக்கும் கெட்ட தேவையில்லை. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இதே உங்களுடைய ஒரே ஐடி சர்க்கிளில் சேர்த்துக்கிட்டு நிறைய பேர் ஒரே நேரத்தில் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் தனியாக மட்டும் ஏர்ன் பண்ண அவசியம் கிடையாது. அதாவது ஒரே ஐடியில் கிட்டத்தட்ட 10 பேர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டான ஒரு சூப்பரான விஷயம் தான் இந்த கேப்சா டைப்பர்ஸில் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அண்ட் ஆஃப் நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் வந்து மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுங்கள், நான் கொடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த கேப்சா ஒர்க்கர் வந்து ஃப்ரீ தான். இது வந்து கேப்சா டைப்பர்ஸ், இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பண்ணுங்கள். ஸோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுடைய டீம் நேம் இமெயில் சொல்லி காட்டும். ஸோ மறந்துடாதீங்க, டீம் நேம் இமெயில் அப்படிங்கிறப்ப நீங்கள் செப்பரேட்டாக ஒரு இமெயில் வந்து உங்களுக்குன்னு தனியாக இருக்கும். அந்த இமெயிலை தான் நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது இந்த இமெயில் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஒரே நபரை ஆட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் பேர் சலீம்னா அடுத்தக்கூடிய இன்னொரு ஆள் ரஹ்மான் கான் என்னுடையனா, நீங்கள் இதே டீம் இமெயில் நம்பரில் அவங்கள ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். சேம் ஒர்க்கராக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுத்துருங்க, அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, அப்புறம் ரீடைப்பர்ஸ் கொடுத்துருங்க, அப்புறம் ஐ ஆம் நாட் ரோபோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷனுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மறந்துடாமல் பாருங்கள், இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அவங்களே மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு பெய்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை யாருக்குமே. அப்படி யாராவது பெய்ட் பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக்கான நபர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அர்த்தம். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் உங்களுக்கு வந்து வரும், பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லாகின் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது சேம் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் போயிடும். ஸோ அக்கௌண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் இதில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்டி ரேட் ப்ளஸ் வந்து ஒரு கேப்சா வந்து 1000 கேப்சா என்ட்ரு பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் பெர் டேக்கு, ஒரு 1000 கேப்சாக்கு எவ்வளோ கிடைக்கும், அண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் இதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு வந்து இப்போ ப்ரைஸ் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. நார்மல் கேப்சாவுக்கு எவ்வளோ கிடைக்கும், செகண்ட்ஸு 1000 சால்வ்டு பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இதில் ரீகேப்சாக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இதிலே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதில் செக் பண்ணிக்க வேண்டியதான், எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் வந்து நம்ம மெயினாக வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதில் எப்படி வந்து என்ன மாதிரி பே அவுட்லாம் கொடுக்குறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன். அண்ட் வந்து நான் இதில் எப்படி ஒர்க் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் உங்களுக்கு காட்டிடுறேன். அண்டு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுடைய விருப்பம். நீங்கள் கேட்டதுனால நான் மெயினாக வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் சொல்லப்போனால். அண்ட் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி மாஸ்டர், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஐடி இதில் கிரியேட் பண்ணணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எம்ப்ளாயி மாஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எம்ப்ளாயி மாஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த எம்ப்ளாயி மாஸ்டரில் எம்ப்ளாயி நேம் சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாயி நேம் எந்த எம்ப்ளாயி நேமும் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு இமெயில் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு ஐடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒரு லேப்டாப்பில் நீங்கள் இதே சேம் இமெயில் அட்ரஸில் உங்களுக்கு ஏர்னிங் வர மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு எம்ப்ளாயி ஐடி, அதாவது சேம் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எம்ப்ளாயி நேம், அதுக்கப்புறம் இன்னொரு எம்ப்ளாயி நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு. ஸோ நான் அடுத்தடுத்து வந்து வேறு லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சூப்பரான வசதி கொடுக்கும். அதாவது ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேரும் ஒரே நேரத்தில் ஏர்ன் பண்ணலாம் ஒரே ஐடியில். அந்த 10 பேர் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு டோட்டலாக பிரித்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்ப்ளாயி நேம் அண்ட் அட்ரஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து ரஹ்மான் 24 சொல்லிட்டு ஒரு நார்மலான வந்து ஒரு எம்ப்ளாயி நேம் கொடுக்குறேன். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள எப்பயும் போல உள்ள அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஹ்மான் 2416 சொல்லிட்டு ஒரு ஐடி
இது ஒரு யூசர் நேம் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எது வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் அதில் லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த பாஸ்வேர்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த சாஃப்ட்வேர் லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியதுக்கு மட்டும் தான் சாஃப்ட்வேர். இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண, அதாவது இங்கே டீம் இமெயில்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், அதை வெரிஃபிகேஷன் மெசேஜ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ஐடி ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட்டட்னு சொல்லிட்டு காட்டும். அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ப்ராசஸ், இவ்வளோ தான். நீங்கள் எம்ப்ளாயி மாஸ்டரில் வந்து, அதாவது நீங்கள் எம்ப்ளாயி ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் எத்தனை ஐடி வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை லேப்டாப்பில் வேணால் இந்த சேம் ஐடியை போட்டு நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டீமாக இருந்தாலும் ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இதை கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆண்ட்ராய்டுக்கு தனியாக ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருப்பாங்க, அண்ட் விண்டோஸ் ஆப்புக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் வச்சுருக்கீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் விண்டோஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப் சேம் அதே தான். விண்டோஸ் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் இதில் பண்ணும்போது, அதாவது நீங்கள் லேப்டாப்பில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கு இந்த ஜிப் ஃபைல் இருக்கும், ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணாமல் இஎக்ஸின்னு சொல்லி இருக்கும். இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து சேமாக வந்து அதே இஎக்ஸி ஃபைலை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வந்துடும். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சேமாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதாவது இது அந்த சாஃப்ட்வேருக்கு உண்டான விண்டோ. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த எம்ப்ளாயி மாஸ்டரில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, அதாவது ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, ஸோ அந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த யூசர் நேமை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த சேம் இதே சாஃப்ட்வேரில் வந்து யூசர் நேம் கொடுத்துருங்க. அண்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணால் எடிட்டிங் பண்ணிக்கலாம், அப்போவே டெலிட் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாகின் ரிமெம்பர் மீ கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அதாவது நீங்கள் செப்பரேட்டாக இந்த ஐடியில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதில் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய கேப்சா மோட மாற்றிக்கலாம். அதாவது ரீகேப்சாவுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, $1 சம்திங் வந்து 1000 கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதே நார்மல் கேப்சா இமேஜ் கேப்சாவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறோமோ அது வந்து $1 0.40 cents 50 cents அப்படின்னு சொல்லிட்டு மாறும், நிறையா மாறும். அதை நீங்கள் வந்து அப்பப்போ அப்டேட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றி பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும் எத்தனை கேப்சா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு டைமுக்கு மேலே வந்து 5 AM அப்புறம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சர்வர் டைமுக்கு மாறும். நீங்கள் அதை முக்கியமாக செக் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க சொல்லப்போனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நீங்கள் ரீகேப்சா என்டர் பண்ணிவிட்டு அண்டு வந்து நீங்கள் மறுபடியும் வந்து மேலே செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் ஒர்க்கிங் சொல்லிட்டு இருக்கும். இந்த ஸ்டார்ட் ஒர்க்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீகேப்சா வர ஆரம்பிச்சிடும். அதாவது கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, அதாவது பேர் 1K ஹச் கேப்சா 6 AM to 1 PM வர கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோட $1.3 சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டைமுக்குள்ளே, ஏன்னா டைம் வந்து 12 AM to 6 AM இந்த டைமுக்குள்ள, அதாவது விடிய காலைல 12 மணிலேருந்து 6 மணி வரை இந்த டைம் மாறும். அதுக்கப்புறம் 1 PM to 8 PM அதுலேருந்து 1.2லேருந்து 1.3 வரை கேப்சா ஒர்க் மாறும். ஆனால் அதிகமாக சொல்கிற ரீகேப்சா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நீங்கள் இமேஜ் கேப்சா யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். இமேஜ் கேப்சாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்க தெரிஞ்சு ஆல்ரெடி இது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பெட்ரு. ஸோ புதுசாக பண்ணுறவங்களுக்கு இதுவே கொஞ்சம் திணறத்தான் செய்யும். ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் இமேஜ் கேப்சா போகும்போது ஒவ்வொரு வாட்டியுமே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா இமேஜ் கேப்சாவுக்கு வேறு மாதிரி இருக்கும், ரீகேப்சாவுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் அதே சேம் தான். இமேஜ் கேப்சாவை மறுபடியும் அந்த மேலே உள்ள யூசர் நேம் கொடுத்துருங்க அண்ட் பாஸ்வேர்டை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேம் கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க, இல்லை ஆட் யூசர்னு கொடுத்துக்கலாம். உங்களுடைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் சேமாக ஒரே நேரத்தில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் யூசர் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக வேலை ஒரு ஆடையும் இதுவும் பண்ணிக்கலாம், அதாவது அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் ஒர்க் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்குக்குண்டான இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே இது உங்களுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகும், எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இதில் வந்து டைமிங் முக்கியம். இதில் டைமிங் வந்து ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, புதுசாக பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா டைம் போக அந்த கேப்சா கேன்சல் ஆயிரும். நீங்கள் இமேஜ் கேப்சா வேறு மாதிரி இருக்கும், ரீகேப்சா வேறு மாதிரி இருக்கும். அண்டு வந்து வேட் கேப்சா நார்மலாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 20 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து நீங்கள் அந்த கேப்சாவை முடிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான்.
முடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்குள்ள கேப்ச்சா ஆட் ஆயிரும். அதாவது கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்ச்சா ஆட் ஆகி 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கேப்ச்சா வர்றதுக்கு ஏன்னா நெட்வொர்க் டைமை பொறுத்தா உங்களுக்கு அடுத்த டைம் வந்து மாறும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீகேப்ச்சாக்கு $1, ஹச் கேப்ச்சாக்கு 60 cents சம்திங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாருங்க அடுத்த எனக்கு இங்கே மேலே அமௌண்ட் காட்ட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 1000 கேப்ச்சாவும் முடிக்க எங்களுக்குள்ள ஆட் ஆகிட்டு ஸோ அடுத்து வந்து இங்களுக்குள்ள ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கிங் வந்து இவ்வளோ தான். நீங்கள் முடிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அண்டு வந்து இந்த ஒர்க்குக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் எதில் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு மேலே இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் செக்ஷனில் இருக்கும். அதாவது ரிப்போர்ட் செக்ஷனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க்கு நீங்கள் முடிச்சிருக்கீங்க, என்னென்ன அக்கௌண்ட்டில் இருந்து எத்தனை ஒர்க்கு நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ ஸோ அதை ஃபுல்லாக காட்டிடும். ஸோ இப்போ பாருங்கள் இமேஜ் பேட்ச் சொல்லிட்டு இந்த காட்டுங்களா கேப்ச்சா டைப்பில் வந்து ரவுமான் 241 இந்த இது வந்து இந்த டைமில் இந்த கேப்ச்சா ஆட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் செக்ஷன் கேட்கக்கூடிய மெயின் ரீசன் பேமெண்ட் செக்ஷன் தான். இந்த பேமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டுங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு மை ஏர்னிங்ஸையும் நீங்கள் பார்த்திக்கலாம். அதாவது ரிசீவ்டு பேமெண்ட், அதாவது நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரிசீவ் பேமெண்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக ரிக்வஸ்ட் பேமெண்ட். இந்த ரிக்வஸ்ட் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்டிசி, பிடிசி அண்டு வந்து நெட்ஸ்கில்லர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சென்ட் ஏ பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். ஸோ சென்ட் ஏ பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ஐடியில் வந்து எவ்வளோ டாலர் இருக்கும், மினிமம் $1 வந்து அதர் பேமெண்ட்டில் இருந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல எடிட்டர் இருக்கும், உங்களுக்கு நார்மலாக ஆட்னு காட்டும். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே காட்டும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி காட்டும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வந்து இந்தியன் பேங்க் ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பிரான்ச் கோடு, பேங்க் ஐஎஃப்எஸ் கோடு அண்ட் பேங்க் அட்ரஸ் இதெல்லாம் டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அது தேவையில்லை, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூபிஐலே பேமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஐ பீப்புள் ஃபார் இந்தியன் யூசர்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூபிஐ பீப்புளை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுடைய யூபிஐயோட அதாவது ஜிபே இது மாதிரி சம்மந்தமான இதோட ஐடி அதாவது நீங்கள் அதோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டா போதும். அண்ட் அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் அந்த அமௌண்ட் வந்து ஆடாயிரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெட்டலர் அண்ட் சால்ட் ட்ரஸ்ட் பே மினிமம் பே அவுட், அதாவது அது குறிப்பிட்ட ஃபாரினருக்கு மட்டும் தான் $5 மினிமம் பே அவுட்டு. அண்ட் அதர் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா $1, அதாவது நம்மளுடைய ஜிபே யூபிஐ ஐடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா $1 இதில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை $1 இருந்தாலே நீங்கள் யூபிஐயில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ரீசனாக சொல்லிடுறேன், இது வந்து ஒரு 1000 கேப்ச்சா என்டர் பண்ணுறங்கிறது சர்வசாதாரணம் கிடையாது, கஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் வந்து இதில் நீங்கள் அமௌண்ட் எடுக்க முடியும். அண்ட் வந்து கூகுளுடைய டேட்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெஜிட்டான ஒரு கேப்ச்சா சைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மெயினாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் அண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நேரம் இதுதான் இதில் வந்து மெயினாக இருக்க போகுது. அண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதில் ஏர்ன் பண்ண போகிறீங்க அண்ட் இதனுடைய டைமை பொறுத்து தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து இதில் அமையும். அண்ட் மெயின் ரீசனாக சொல்லிடுறேன், திருப்பி சொல்லிடுறேன், அவ்வளோ எடுக்க முடியும் இவ்வளோ எடுக்க முடியலன்னு நினச்சி வராங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும். 1000 எனக்கு ஒரு ட்ரஸ்டடான ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் யூபிஐயில் எடுக்கிற மாதிரி ஒரு பேமெண்ட்டோட வேணும் அப்படின்னா நான் இந்த சைட்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். ஸோ அப்படி உள்ளவங்க மட்டும் இந்த கேப்ச்சரில் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். அண்ட் இது சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் வேணால் கேள்வி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் பாய், see you, டாட்டா. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.